வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட் வீக் இன்றைக்கி தான் டெஸ்ட் நடந்துருச்சுங்களா, 14/12/2025. ஸோ அதோட சிலபஸ் தான் ஃபஸ்ட் வீக்கோட டாபிக் என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு ஒளி வேறுபாடு 26 பேஜ், குறுநெடில் வேறுபாடு 10 பேஜ். இதோட ஃபஸ்ட் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எப்படிலாம் கொஸ்டின் ஃபார்மேஷன் பண்ணிப்போம், எப்படிலாம் செட் பண்ணுவாங்க, அதோட டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. வச்சுக்கலாம். எதிர்ச்சொல் ஒரு 25 பேஜ் கொடுக்கும், பழமொழிகள் 37, கலைச்சொல் இப்படி 168, அயற்சொல் வலிமைமிகு 50 பாயிண்ட், பேச்சொல் கழுத்தலுக்க 20 பேஜ், ஓரல் தொடர்மொழி 10 பேஜ், அவரை ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதோட டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வச்சுங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், வலை என்னும் சொல்லின் பொருள் எதுன்னு எடுத்துக்கோம். மீன் வலை, கொந்து, புதுமை, சங்குன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர்னா, ஆன்சரும் டீட்டெயிலாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் என்ன, புதுமை. சரிங்களா. இது எங்கேருந்து நம்ம எடுத்துப்போம்னா, நம்ம வந்து ஒளி வேறுபாடு கொடுத்துருப்போம். ஒளி வேறுபாடில் ஒரு இத்தனை பேஜ் கொடுத்துருப்போம். அந்த ஒளி வேறுபாடில் பாருங்கள், வலைனா வந்து பார்த்தோன்னா புதுமை இருக்கா, இதுதான். சரிங்களா. அதுபோக இந்த வலை இங்கே வேறு என்னெல்லாம் வரும்னா, வலைக்கு புன்னை மரமும் வரும். அது இந்த வலைக்கு பாருங்கள், மீன் வலை, கொசு வலை வரும். இந்த வலைக்கு வட்டமாக்கு, கோணலாகு, பொந்து, சங்கு. சரிங்களா. இந்த வள்ளினா கொடி, இளம்பெண்ணு. இந்த வள்ளினா குறிஞ்சில பெண்ணு, முருகனின் தேவி. வாலினா வானரவன், இந்திரன் மகன். இந்த வாலினா வாளு. இந்த வாலினா ஒரு பாத்திரம், அம்பு. வாலினா இளம்பெண்ணு, சுத்தம். வாழைனா ஒரு மரம். வாழைனா ஒரு வகை மீன். வால்னா விலங்கின் ஒரு உறுப்பு. வால்னா வாலி, வாழ்க, ஒரு கருவி, வாளாயுதம். இப்படி நிறைய பார்த்துட்டே போகலாம். நம்ம இதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா. அந்த ஆன்சர் மட்டும் அதுக்கு மட்டும் பார்த்தா பார்ப்போம். சரிங்களா. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஆல்கள் மேட் அப்படின்னு என்பது கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா, பாசி கொல்லியா, பாசி படலா, காற்று திறனா, காற்று படுகையான்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்துலாம். ஆன்சர் பாருங்க, பாசி படல். இது எங்கே இருக்குன்னா, நம்ம கொடுத்த பிடிஎஃபில் ஆல்கள் மேட்னா பாசி படல்னு இருக்கும். அதுக்கு உள்ள ஆப்ஷன் பாருங்கள், காற்று படுகைனா இந்த வச்சுருக்கோம். ஸோ வந்து இப்போ பாசி கொல்லி. சரிங்களா. எல்லாமே அதோட ஆப்ஷன் கூட அங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தான் தேடி படிக்கணும். சரிங்களா. இது ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. ஆல்கள் மேட்னா பாசி படல், அவ்வளோதான். அடுத்த பாருங்கள், சூரியன், வானம், பூமி, நீர். இதெல்லாம் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து என்னன்னு கேட்போம். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி டாப்பிக்கு அதில் கொடுத்தது தான். சரிங்களா. இப்போ பாருங்களேன், இதுக்கு ஆன்சர் என்னென்னா கோ. சரிங்களா. என்னதுன்னா சூரியன், நீர், பூமி, வானம் இருக்கா. அப்போ சூரியன், வானம், பூமி, நீர் பொருளை தருது ஓரெழுத்து ஒரு மொழி என்னது, கோ. சரிங்களா. இப்போ காக்கும் கை, கா வரிசையில் என்னெல்லாம் பார்த்துலாம். வரிசையில் பாருங்கள், அரசன், ஆனைமுக கடவுள், ஆன்மா, உடல், யமன், ஒளி, ஒன்று, கதிரவன், காமன், காற்று, செல்வன், தலைன்னு வருது. திரவியம், திருமால், தீ, நனைதல், நீர், பறவை, பிரம்மன், பொறுத்து, மயில், மனம், முகில், வல்லவன் கூட வருது. ஆனால் காக்கு பாருங்கள், நெடிலுக்கு எதிர்பார், கலைமகள், காத்தல், காப்பாற்று, காவடி, காவடி தண்டு, காவல் செய், சோலை, துலாக்கோல், தராசு. சரிங்களா. தோட்டம், நிறை, பாதுகாப்பு, பூங்காவனம், பூ முதலின இடும், பெட்டி, வருத்தம், வலி, விழிப்பாய் இரு. அது கூட கீக்கு பாருங்கள், கிளிக்குரல் வந்து கூக்கு வந்து இகழ்ச்சி, இன்மை, குற்றம், சிறுமை, தடை, தோணி, நிந்தை, நிறம், நீக்கம், நீக்குதல், பாவம், பூமி, இதெல்லாம் வருது. ஸோ கைக்கு பாருங்களேன், அஞ்சலி, அலங்கரி, ஆள், ஆற்றல், இடம், உறுப்பு, ஒப்பனை, ஒழுக்கம், ஒழுங்கு, கரம், கிரணம், கைத்தளம், கைத்தொழில், கைப்பிடி, கைப்பொருள், கைமரம். அதாவது வீட்டு கூரையின் கை, சங்கு, சதுரம், சிறகு, சிறுமை, செயல், தங்கை, திங்கள், துதிக்கை, பகுதி, பக்கம், படை, உறுப்பு, மிகுதி, வண்டு, வரிசை, வழக்கம். கைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி, கை பார்த்துட்டோம்ங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், கூக்குரல், கூவு, கூவகை, கூவுதல், கூழ், நிலம், பூமி, இதெல்லாம் கூக்கு. சரிங்களா. கைக்கு ஏற்கனவே அஞ்சலி, அலங்கரி, ஆள், ஆற்றல், இடம், உறுப்பு, இதெல்லாம் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா. அதை பாருங்கள், சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்கோம். கு, மை, தே, கி. இதில் வந்து நீங்கள் என்னது சரியான சொல்லணும். சரிங்களா. சரியானது எதுனா ஏபிசி தான் சரியானது. சரிங்களா. அதாவது 3 தான் சரி. இந்த கீ வந்து பார்த்தா நிந்தே வராது. நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா அது தப்பு. சரிங்களா. அதுக்கானது இந்த கொஸ்டினே வச்சுருந்தேன். கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்குரல் மட்டும்தான் வரும். இந்த கவர்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, தோணி, நிந்தை, இந்த இதேமாரி இதெல்லாம் பூமி, பாவம், இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதனால் தப்பு. சரிங்களா. நம்ம 3 அகராதி 3க்கு 4 அகராதி புக்கில் செக் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து நம்ம கொடுத்து தான் கரெக்டு. ஸோ இதை மட்டும் படிங்க. வச்சுக்கலாம். அதாவது கீக்கு நெடிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்குரல் மட்டும் தான் வரும். கூக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இகழ்ச்சி, இன்மை, குற்றம், சிறுமை, தடை, தோணி, நிந்தை, நிறம், நீக்கம், நீக்குதல், பாவம், பூமி வரும். தேய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள், கொள்ளுகை, தெய்வம், நாயகன், மாடு துரத்தும், ஒளி குறிப்பு.
சரிங்களா. தேய்க்கு தே 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 அப்படிம்பாங்களா. மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம், அஞ்சனம், அழுக்கு, ஆடு, இருள், இளமை, எருமை, கண்மை, கருநிறம், கருமை, கருப்பு, குற்றம், செம்மறி ஆடு, நீர், பசுமை, பிறவி, மலடி, மலடு, மேகம், மேசராசி, வெள்ளாடு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5வது கொஸ்டின். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு புதுமையாக வலைக்கு என்ன ஆன்சர்? புதுமை. அங்கே மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசி படலா, சூரியன், வானம், பூமி, நீர் ஆகிய இதுக்கு என்ன வரும் ஆன்சரு சொல்லுங்கள். அப்போ கோ வந்துருமா ஆன்சரு? ஆன்சர் கோ. அது சரியான பொருள் தரும் ஒரு எழுத்தும் இல்லை. கூ தடை, மை பாவம், தே நாயகன், கீ நிந்தேன்னு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏபிசி தான் சரி. சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓரல் திருமொழி தான் கேட்டிருப்போம். சரிங்களா. ஓரல் திருமொழி டாபிக் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதாவது அம்புட்டு என்ற பேச்சு வழக்கு சொல்லின் எழுத்து வழக்கு கேட்டிருக்கோம், அதோட வடிவம் கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்க முன்னாடி நம்ம ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா. இது நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல தான் இருக்கும். சரிங்களா. அம்புட்டுனா அவ்வளவு, இதுதான் சரியான எழுத்து வழக்கு வடிவம். இதுக்கு பாருங்கள், ப்ரூஃப் பாருங்கள். அம்புட்டுனா என்னது? அவ்வளவு. சரிங்களா. அப்போ என்னது ஆன்சர்? அவ்வளவு. இது பாருங்கள், அப்பாவினா அற்ப ஆவி, அப்பளம்னா அப்பளம் சொல்லக்கூடாது, அப்பளம் அப்படிங்கணும். அமக்கலம் கூடாது, அமர்கலம், அதாவது போர்க்களத்தை குறிக்கி. அம்புட்டு கிட்டான்னு சொல்லக்கூடாது, அகப்பட்டு கொண்டான்னு தான் சொல்லணும். அம்மாசிங்க கூடாது, அம்மாவாசை அப்படி தான் வச்சுங்களா. அம்மாஞ்சிங்க கூடாது, அம்மான் செய் அப்படிங்கணும். ஐர மீனுங்க கூடாது, ஐரை அப்படிங்கணும். இதேமாரி நிறையா இருக்குது. ஸோ வந்து அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எத்தனை கொஸ்டின்? 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமானதை தேர்வு செய்க, அதாவது தேர்வு செய்க. சரிங்களா. தேர்வு செய்க. போலி. சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஆன்சர் என்னது? சூப்பர். ஆன்சர் என்ன? ஊற்று விரைந்து பேசு. சரிங்களா. இது வந்து வேறு என்னெல்லாம் வரும்? இது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா நம்ம ஒலி வேறுபாடு நம்ம கொடுத்துப்போம்ல, அந்த பிடிஎஃப்ல தான் இருக்கும். ஸோ பொலினா இதுக்கு வேறு என்னெல்லாம் வரும் தெரியுமா? ஊற்று விரைந்து பேசு, இது 2 தான் வரும். அடுத்தது இந்த பொலிக்கு பாருங்கள். இந்த பொலிக்கு என்னெல்லாம் வரும்? அழகு, விலங்கு, அழகு, விலங்கு வரும். இந்த பொலிக்கு கொத்து, சுத்தியால் அடி. சரிங்களா. சுத்தியால் அடின்னு வரும். கொத்து ஒன்று, அதாவது சுத்தியால் அடி, சுத்தியால் அடி இதெல்லாம் வரும். ஸோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஆன்சர். சரிங்களா. ஆன்சர் பாருங்கள். பொலினா ஊற்று விரைந்து பேசு, அதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். பொலினா பாருங்கள், ஊற்று விரைந்து பேசு. இந்த பொலிக்கு அழகு, விலங்கு. இந்த பொலிக்கு கொத்து, சுத்தியால் அடி. சரிங்களா. ஸோ அதுக்கு புழுகுனா புணுகு, பூனை. இந்த புழுகுனா பொய் சொல்லுன்னு அர்த்தம். போலினா பொய், வஞ்சகம். இந்த போலினா இனிப்பு பண்டம், அப்ப வர்க்கம். சரிங்களா. இதுமாதிரி மலை, முளை, 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 மூளை, மூளை, மூளை. ஸோ இதுமாதிரி நிறைய பிடிஎஃப் நிறைய இருக்கும். நம்ம கொடுக்குறதுலாம் ஒர்த்தானதாக இருக்கும். நீங்கள் பேச்சுலர் சேரணும்னா 1 வீக் முடிஞ்சிட்டு, ஸோ 2nd வீக் நடக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பாருங்கள். பேந்தாஸ்னா சொல்லுக்கு என்னென்ன கலைச்சொல் கேட்டிருக்காங்க. புவியில் கோமேதகம், உயர் நிலப்படிவு, கடலடி உயிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த டி ஆப்ஷன் வந்து மணல் திட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா சரியான ஆன்சர் 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கடலடி உயிர்கள். சரிங்களா. ஆன்சர் சி. ஆன்சர் சி. வாங்க ஆன்சர். இங்கே பாருங்க, பேந்தாஸ்னா என்னென்னா கடலடி உயிர்கள். இங்கே பாருங்கள், பேந்தாஸ்னா 14வது மொழியில் கடலடி உயிர்கள். சரிங்களா. அதை அடிச்சிட்டான் என்பதன் சரியான எழுத்து வடிவம் என்ன கொடுத்துருக்காங்க? அடித்து விட்டான். சரிங்களா. அடித்து விட்டான் தான் சரியானது. இதில் நீங்கள் கேள்வியில் பார்க்கல குழப்பமாக இருக்கும். அடிச்சிட்டான், அடித்து விட்டான் இருக்கா? இதேமாரி நிறைய இருக்கும். ஸோ டீட்டெயிலாக போனோம்னா டீட்டெயிலாக வீடியோ பெருசாக போகும். சரிங்களா. 5 பெட்டிச்சோட 5.5 தான் சொல்லணும். அடகுங்க கூடாது, அடவு, அடைவு தாங்கணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், 9வது கொஸ்டின் பார்க்க. அப்போ அடிச்சிட்டானுக்கு அதோட என்னது சரியான பொருள்? அடித்து விட்டான். கீழ்கண்டவற்றில் சரியான இணை கேட்டிருக்காங்க.
இதுவும் பேச்சு வழக்கு எழுதுக்கலாம். அங்கிட்டு, அங்கு, அவுள், அவள், கஸ்மாலம், களிமலம். ஸோ இது உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா அனைத்தும். சரிங்களா? எப்படி சார் அனைத்தும்னா ஆன்சர் அனைத்தும். அதாவது பாருங்க, அங்கிட்டு இங்குன்னு சொல்லக்கூடாது, அங்குன்னு தான் சொல்லணும், இல்லை அங்கே இங்கணும். அவுள் சொல்லக்கூடாது, அவள் தான் இங்கணும். கசுமாலம் கூடாது, களிமலம் தான் இங்கணும். அப்போ 3 கரெக்டு, அனைத்தும் தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெம்போ பொருத்தமான தமிழ் சொல்லை டெம்போ பொருத்தமான தமிழ் சொல் தேர்க. நிகழ்ச்சி, வேகம், இழுவை, முறிவு, பெருங்காற்று, அதிர்வு ஏற்புத்திறன். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா நிகழ்ச்சி வேகம். ஸோ ஆன்சர் என்னது நிகழ்ச்சி வேகம். இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்கள், டெம்போனா இசை வேகம், நிகழ்ச்சி வேகம். அப்போது இப்போ நம்ம இந்த 14 படிக்கும் நிகழ்ச்சி வேகம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பழமொழி. பழமொழியோட பொருள் கொடுத்துருக்காங்க. தன்வினை தன்னை சுடும் என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக. ஏ பாருங்கள், பிடிவாதம். பி, வினை விடாது. சி, குறைத்து மதிப்பிடாதே. டி, மடமை. ஆன்சர் என்னதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து வினை விடாது. சரிங்களா? தன்வினை தன்னை கண்டிப்பாக விடாது. சரிங்களா? கண்டிப்பாக சுடும். எந்த வினை அறுத்தவன் தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஸோ அதுதான். வீட்டு ஆண்ட சொல்லி பேச்சு வழக்கு. ஆப்ஷன் பாருங்கள், வீடு அண்டை, ஊட்டாண்டை, வீட்டாண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சரியான இது பார்த்தீங்கன்னா என்ற சொல்லின் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கொடுத்துட்டு பேச்சு வழக்கு கேட்குறோம். சரிங்களா? இப்போ அதுக்கு ஆன்சர் என்னதுன்னா ஊட்டாண்டை. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஊட்டாண்டை இந்த இருக்கா, இது பேச்சு வழக்கு. இந்த சைடு இருக்க என்னது பேச்சு வழக்கு, இந்த சைடு இருக்க என்னது எழுத்து வழக்கு. ஸோ ஊட்டாண்டை. சரிங்களா? அப்போ கேட்ட கேள்வி என்னது பேச்சு வழக்கு தான் கேட்டிருப்போம். இதுதான் அப்போ ஆன்சர். இது வந்து இப்போ தான் என்னது எழுத்து வழக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் கிளிவனில் தவறான இணைன்னு கொடுத்துருக்காங்க. அத்தனை, அருகம்புல், அவுத்து விடு, அவிழ்த்து விடு, அப்பளம் இருக்காங்க. எதுனா சரியான பேச்சு வழக்கு எழுத்து வழக்கும் இருக்கணும். சரிங்களா? இப்போ அத்தனைன்னு இருக்குது. சரிங்களா? கிளிவனில் தவறானது கேள்வி கேட்டிருக்காங்க. தவறானதுன்னா எதுன்னு பாருங்கள், அத்தனைன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அத்தனைன்னு இருக்குது. அப்போ இல்லை தவறானது எதுனா இதுதான் தவறானது. அப்போ இதுக்கு என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா அத்தினி. அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அத்தனை அப்படின்னு வரும். அத்தினி தான் இது அத்தனை. அருகம்புல். ஆமாம், இது பேச்சு வழக்கு கரெக்டு தான், இது எழுத்து வழக்கு கரெக்டு தான். அவிழ்த்து விடு, இது பேச்சு வழக்கு தான், இது அவிழ்த்து விடு எழுத்து வழக்கு கரெக்டு தான். அப்பளம் கூடது அப்பளம், இதுதான் கரெக்டு. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஏ. வாங்க கூறு. இங்கே பாருங்கள், கரெக்டான ஆன்சர் இது தான். ஏன்னா தவறான இணை இதுதான் தப்பாக இருக்குது. ஏன் சார்னா அத்தினிங்க கூட சொல்லக்கூடாது, அத்தனை தான் இங்கணும். அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. அடுத்த பாருங்கள், அருகம்புல்லுக்கு இது பேச்சு வழக்கு, இது அருகம்புல் எழுத்து வழக்கு கரெக்டாக இருக்குது. அதை அவங்க அவுத்து விடுங்க கூடாது, அவிழ்த்து விடு தான் சொல்லணும், கரெக்டாக இருக்குது. அப்பளங்க கூடாது, அப்பளம் அப்படிங்கணும். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தல எதிர்ச்சொல் கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அலர், முகில்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா முகில் தான். ஏன் முகில்னா அலர்னா வந்து பார்த்தீங்கன்னா முகில்னா எப்படின்னா அலர்னா மலர்ந்த நிலை, முகில்னா அந்த மொட்டாக இருக்கிற நிலை குறிக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட். சரிங்களா? அதெல்லாம் ஆப்ஷன் சரியாகவே இல்லை, சுத்தமாக சரியாக இல்லை. சரிங்களா? அப்போ அலர்னா என்னது ஆன்சர் முகில். சரிங்களா? கணினி என்ற சொல்லின் பேச்சு வழக்கு வடிவம் கேட்டிருக்காங்க. கணினிக்கு பேச்சு வழக்கு வடிவம் பாருங்கள். ஆன்சர் என்னென்னா கணினி. சரிங்களா? இது கணனி கிடையாது. அப்போ ஏ மற்றும் பி தான் ஆன்சர் சரியானது. வாங்க, ஆன்சர் வந்து என்னது ஏ, பி மட்டும். அப்போ ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அங்கே பாருங்கள், பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. கணினி. அருகர் என்ற சரியான சொல் கேட்காங்க. அருகர்னா சேயர். சரிங்களா? இது 2 மீனிங்கில் வருது. ஒரு மீனிங்கில் வந்து அருகர்னா எப்படின்னா நம்மளுக்கு சேயர்னா பகைவர் மாதிரி வருது. இன்னொன்று அருகர்னா அண்மை, சேயர்னா தொலைவு, அந்த மீனிங் மாதிரி வருது. சரிங்களா? ஸோ இது வந்து பழைய காலத்து புக்கில்னால இதுக்கு மீனிங் இருக்காது. இப்போ நம்ம சில புக்கெலாம் வச்சுருக்கோம், நிறைய புக்கு எது சொல்லி அதுக்கு மீனிங் இருக்கும், இதுக்கு மீனிங் இருக்காது. நம்ம
இதில் தேடினாலும் ஓரளவு தான் கிடைக்கும் சரிங்களா. அதனால் அது இருக்கதை படிச்சுக்கிடுங்க அந்த புக்கில் உள்ளதை. ஸோ அதுதான். அடுத்த பாருங்கள். இப்போ அருகர் சரியான இது சொல்லினது சரிங்களா. கடுவத்தினி இந்த சொல்லின் எழுத்து வடிவும் கேட்டுருக்காங்க. கடுவத்தனை, கடுகத்தினை, கடுகதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள். 17 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்ததுன்னா கடுகத்தனை. அதாவது சொல்லி எழுத்து விளக்கு கேட்காங்க, பேச்சு விளக்கு கொடுத்துட்டு எழுத்து விளக்கு கேட்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள். கடுகத்தனை, கடுகத்தனை சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா பாருங்கள், கடுவத்தினியோட இது பேச்சு வழக்கு, அதோட எழுத்து வழக்கு கடுகத்தனை. ஸோ அதுதான் நம்ம கொடுக்குறோம். அப்போ கடுசுனா என்னது, கடிசு தான் சரியானது. கடு தாசி கிடையாது, கடிதம் ஆசி தான். அதை பாருங்கள், கடவுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், கடகு தான் வச்சுக்கலாம். கடைசி, கடைசி, கடைப்பிடி, கடைப்பிடிலாம் இதான் இப்படி தான். அதை பாருங்கள், அடுத்தல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அகலுதல் சரிங்களா. இப்போ அடுத்தல்னா சேருதல், அதாவது சேருதல், கிட்டல், பொருத்துதல், இப்படி நிறைய மீனிங் இருக்குது சரிங்களா. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அணுகுதல் கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து அகழ்தல்னா இது, அது நீங்கிறது மாதிரி. ஸோ அதுதான் அது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்த பாருங்கள், அடுத்த நம்ம பார்த்தா அடுத்தல்னா எதிர்ச்சொல் என்னது, அகழுதல். ஆன்சர் முடிஞ்சுது. அது பாருங்கள், கூற்று 19 கொஸ்டின். அவசரம் எதிர்ச்சொல் சாவதானம் சரிங்களா. சாவதானம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவசரம் என்றால் வேகம், சீக்கிரம் என்று பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர். ஆன்சர் என்னது, ரெண்டும் சரி தான் சரிங்களா. ஆன்சர் ரெண்டும் சரி, ஆன்சர் ரெண்டும் சரி. நான் ஆன்சர் கொண்டு வரல. ஸோ இது நம்ம கொடுத்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா அவசரம்னா இதுதான் இருக்கும் சரிங்களா. எடுத்து பார்த்துக்கிடுங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல்னு கொடுத்துருக்கோம். இந்த பொருந்தா சொல் நம்ம சார் சிலபஸ்லேயே இல்லையா சார், நீங்கள் எதுக்கு சார் கேட்டிங்கன்னா இப்படி தான் கேள்வி கேட்பாங்க சரிங்களா. இது நம்ம எந்த டாப்பிக்லேருந்து எடுத்துருப்போம்னா ஒளி வேறுபாடு கொடுத்துருப்போம் பிடிஎஃப், அதில் உள்ளதை பொருந்தாத சொல் இப்படின்னு எடுத்துப்போம். இதேமாரி ஓரல் திருமல் எடுக்கலாம், எல்லா டாப்பிக்களும் இந்த டாபிக் வரும். அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், அந்த பொருந்தா சொல்ல நம்ம கொடுக்கல ஜென்ரல் டாபிக் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அது என்னென்ன ஜென்ரல் டாப்பிக்கு, என்னென்ன இந்த டாப்பிக்கு நான் இன்னொரு தடவை வேணால் வீடியோ போடுறேன், அதை படிங்க, அதுதான் முக்கியம் சரிங்களா. நிறைய படிக்க டாபிக் என்ன டாப்பிக்கு, டக்குன்னு முடிக்க வேண்டிய டாபிக் என்னது, கான்செப்ட் டாபிக் என்னது, இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், சும்மா எல்லோரும் கொடுக்குறதுன்னு படிக்காதீங்க சரிங்களா. தெப்பம், மரக்கலம், மூங்கில், பனை அப்படின்னு இதில் என்னது பொருந்தாதுன்னா பனை இங்கே தான் பொருந்தாது. இந்த தெப்பம், மரக்கலம், மூங்கில் இருக்கலாம், இந்த மூணு எதை குறிக்கும்னா புனை, புனை என்னும் இதுக்கு பொருளுக்கு வரும் சரிங்களா. இந்த எது தெப்பம், மரக்கலம், மூங்கில். ஆனால் பனை என்பதுக்கு அதுக்கு வேறே வரும், பனை மரம், ஒரு மரம்னு வரும். ஸோ இந்த புனைக்கு தான் இது வரும். இந்த புனைக்கு அப்போ என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா அலங்கரி சரிங்களா. அலங்கரி, அலங்கரி, பொலிவு, அலங்கரி, பொலிவு, அழகு இப்படின்னு வரும் சரிங்களா. அலங்கரி, பொலிவு, அழகுன்னு வரும். சரி வாங்க உங்களுக்கு ஆன்சரை காமிச்சிடுறேன் பாருங்கள். தெப்பம், மரக்கலம், மூங்கில், பனை இருக்கா. அப்போ இதில் பொருந்தாத நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், இந்த மூணில் பொருந்தாது பனை தான். ஏன் சார் கேட்டிங்கன்னா தெப்பம், மரக்கலம், மூங்கில்னா இங்கே பாருங்கள், புனைக்கு தான் ஒளி வேறுபாடில் புனை, புனையில் தெப்பம், மரக்கலம், மூங்கில் வரும். ஸோ ஒப்பும் கூட எக்ஸ்ட்ரா வரும், சேர்த்துக்கோங்க. இந்த புனைனா அலங்கரி, பொலிவு, அழகு. பானம்னா இது அம்பு, இந்த பானம்னா அருந்தும் பானம் குடிக்கிறது வச்சுங்களா, இல்லை பானகம். இந்த பனைனா மூங்கில், வயல், பருத்த. இந்த பனைனா என்னதுன்னா பனைமரம், ஒரு மரத்தை குடிக்குது வச்சுங்களா. அப்போ ஆன்சர் என்னதுன்னா சி தான். அடுத்த கொஸ்டின் ஸோ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் 21 கொஸ்டின். அலமாப்பு எதிர்ச்சொல் என்னென்னு கொடுத்துருக்காங்க. முதல் அலமாப்புனா என்னென்னு தெரியணும் வச்சுங்களா. அலமாப்புனா துன்பம் அல்லது இடர் அப்படின்னு மீனிங்கில் வரும் சரிங்களா. துன்பத்துலையும் எடுத்துக்கலாம், இல்லை இடர், இடர்னாலும் துன்பம் தானே. துன்பம், அலமாப்புனா என்ன சார் கேட்டிங்கன்னா துன்பம். அலமாப்புனா என்னது, துன்பம், துன்பம். ஸோ துன்பம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் அங்கே துன்பம் மீனிங் வரும். அப்போ அதுக்கு என்னது, அமைதி கிடையாது, அழகு கிடையாது, தைரியம் கிடையாது. அப்போ இந்த களிப்பு, களிப்புக்கு ஆப்போசிட் தான் துன்பம். அதே மாதிரி இதுதான் இந்த மீனிங் வச்சுக்கலாம். அப்போ அலமாப்புனா துன்பம், அதுக்கு என்னதுன்னா ஆப்போசிட் எதுனா களிப்பு, களிப்புன்னு எனக்கு மகிழ்ச்சி இதெல்லாம் வரும், அதுதான் இது வச்சுங்களா. பாருங்கள், எபிக்லாஸ்டிக், ஃபெல்சைட் சரிங்களா. எபிக்லாஸ்டிக், ஃபெல்சைட்,
சரிங்களா. எபிக்லாஸ்டிக், ஃபெல்சைட், கிராடஸ். சரிங்களா. அடுத்த பாருங்கள் கியர் இல்லை ஜியர் அப்படின்னு நிறைய மீனிங்கில் வரும். சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கலாமா? வாங்க ஆன்சர் பார்க்கலாம். எபிக்லாஸ்டிக்னா என்னது? வண்டல் படிவ திட்டு. அடுத்த பாருங்கள் ஃபெல்சைட்னா அடர்பாறை. கிராட்டஸ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா குடைவு குகைகள். ஜியர் அல்ல கியர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சுழலோட்டம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா பி 3, 1, 2, 4. சரிங்களா. இப்போ வந்து இதுக்கு ப்ரூஃப் பாருங்கள். இவங்க எபிக்லாஸ்டிக்னா வண்டல் படிவ திட்டு, ஃபெல்சைட்னா வந்து பார்த்தோன்னா அடர்பாறை, கராடோஸ்னால் வந்து குடைவு குகைகள், ஜியர் அல்ல கியர்னா சுழலோட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. அவாவுரு அப்படிங்கிறாங்க. அதோட எதிர்ச்சொல் தீப்பற்ற செய். அவியோட எதிர்ச்சொல் அவா வரு அப்படிங்காங்க. சரிங்களா. அதாவது இவ் குட்டல் அதான் அவா உரு அப்படிங்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே தப்பு. ஏன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. அவிக்கு தான் தீப்பற்ற செய் வரும். அவா உருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவா வரு அப்படின்னு வரணும். சரிங்களா. அதுதான் சரியானது. ஸோ நம்ம ரெண்டுமே தவறு. ஆன்சர் என்ன டி. இது நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. எரிச்சொல் பிடிஎஃப்பில் அது பாருங்கள். நிறைகுடம் தளம்பாது இன்னும் பழமொழியோட தொடர்புடைய பொருள் எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட பொருள் தான் நம்ம கேட்கணும், வேறு எதுவும் கேட்கல. பொருள் இது ஏற்கனவே நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதுதான். அப்போ பாருங்கள் அறிவு இன்மையாக புத்திய பலமா, அறிவின் அடக்கமா, அறிவின் நேர்மையா. அது என்ன அறிவின் அடக்கத்தை தான் சொல்லுது. சரிங்களா. நிறைகுடம் எப்படி தளம்பாது, ஒரு குடத்தில் தண்ணி பாதி தெரிஞ்சா தழும்பும். அதுதான் அற அறிவு வந்து பார்த்தா என்றைக்குனாலும் அது வெளிப்பட்டுரும். ஆனால் முழு குடம் வந்து பார்த்தா தண்ணி தழும்பாது. அதனால தான் வச்சுங்க முழு அறிவு என்றைக்குமே இதாக இருக்கும். சரிங்களா. அதான் அறிவினோட அடக்கத்தை வந்து பார்த்தோன்னா அதை சொல்லுது. சரிங்களா. அதில் அறிவின் நேர்மையெல்லாம் சொல்லலை. ஸோ அதெல்லாம் தப்பு. அறிவு இன்மையும் சொல்ல, புத்திய பலத்தையும் சொல்ல. அப்போ இந்த அறிவின் அடக்கத்தை தான் அங்கே சொல்லுது. அடுத்த பாருங்கள் அவப்பெயர். இதன் சரியான எதிர்ச்சொல் கேட்டுக்கோங்க. அவப்பெயர் அது சரியான எதிர்ச்சொல் என்னது? நற்பெயர், தருமம், சுபகாரியம், சுபகாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது? அவப்பெயரோட எதிர்ச்சொல் இது நற்பெயர். எல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். அது அவங்க என்பதன் எழுத்து வழக்கு வடிவம் எதுன்னு கேட்காங்க. அதாவது அவங்க அதோட எழுத்து வழக்கு, அதாவது இது பேச்சு வழக்கு கொடுத்துட்டு எழுத்து வழக்கு கேட்காங்க. அப்போ அவங்கன்னு என்ன சொல்லணும்? அவர்கள் தான் சரியான எழுத்து வடிவம். சரி, இது பார்த்துலாமா? இதுக்கு பார்த்துடலாம். சரிங்களா. அவங்கன்னா என்னது? அவர்கள். இங்கே பாருங்களேன். அவங்கன்னா அவர்கள் தான் சரியான எழுத்து வழக்கு வடிவம். ஸோ இதுக்கு மேலே இன்னும் மற்றெல்லாம் இருக்குது பாருங்கள். மங்கைனா அது அலர்மேல் மங்கைனா அலர்மேல் மங்கைன்னு சொல்லணும். அலமாரிங்க கூடாது. அலமாரி இந்த ரீ தான் வரணும். ஸோ அளவுங்க கூடாது, அது அழகு தான் சொல்லணும். அவத்திக்கீரைங்க கூடாது, அகத்திக்கீரை தான் இங்கணும். அவரைங்க கூடாது, அவரைங்கணும். அவரைக்காங்க கூடாது, அவரைக்காய் அப்படிங்கணும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 27 கொஸ்டின். பொறுத்துக. ஆடாதது அகலம். சரிங்களா. அகம் அகீதம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொடுத்தது இந்த எதிர்ச்சொல் பிடிஎஃப்ல தான் இருக்கும். ஆடாதது அப்படின்னா பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். ஆடாததுன்னா தக்கது. அப்போ 1. அகலம்னா என்னது? நீளம். சரிங்களா. அகம்னா என்னது? புறம். அகீதம்னா இது இதம். ஸோ இதுதான். சரிங்களா. இப்போ அகீதம்னா என்னதுன்னா நன்மை தீமை மாதிரி வரும். இதம்னா எதுனா ஒரு நன்மை மாதிரி வரும். சரிங்களா. பொருள். ஸோ அதுதான் அகீதம். இதம்னு மீனிங் ஏதுன்னா அதுக்கு தான். ஸோ அகீதம்னா என்ன? நன்மை, அதாவது இந்த தீமையை குறிக்க மாதிரி. இதம்னா நன்மையை குறிக்க மாதிரி பொருள். சரிங்களா. அது அவகதி. அவகதியோட எதிர்ச்சொல் என்ன கேட்டுங்க? நல்ல கதி, பரமகதி, பரகதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம கொடுத்த எதிர்ச்சொல் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அவகதினா என்னதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மேலே உள்ள எல்லாமே தான். சரிங்களா. நல்ல கதி, பரம பர எல்லாமே ஒரே மீனிங் மாதிரி தான். சரிங்களா. ஸோ அவகதினா அதாவது அவகதியாக இருப்ப, அதாவது கெட்டது மாதிரி சொல்லுது. நல்லதுன்னா நன்மை மாதிரி குறிக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பிறகு குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருள் கேட்பான். அலல், ஆலல். ஸோ அலல்னா என்னென்ன சார் கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கரையான் மீனா மீன், கரையான் வண்டு மீன், கரையான் வண்டு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் சூப்பர். ஆன்சர்னா மீன் கரையான். சரிங்களா. இது எங்கேருந்து நம்ம எடுத்துருப்போம்னா குறுநெடில் வேறுபாடு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதுலேருந்து தான். வாங்க ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கு நிறைய இருக்கும். இப்போ ஆளலுக்கு வந்து பார்த்தோன்னா காண்க வரும். அடுத்தல வந்து என்னெல்லாம் வரும்னா கரையான வரும். அலலுக்கு நிறைய வரும். இதெல்லாம் நெருப்பு, தீக்கொழுந்து, எரிவு, வெப்பம், கோபம், நஞ்சு, உரைப்பு, கார்த்திகை இப்படி நிறைய வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள். அலலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு, தீக்கொழுந்து, எரிவு, வெப்பம், கோபம், நஞ்சு, உரைப்பு, கார்த்திகை, மீன்,
அதாவது கார்த்திகை மீன் சரிங்களா, கார்த்திகை மீன் சரிங்களா, கெட்டை, செவ்வாய், கள்ளி, எருக்கு செடி, கொடிவேலி செடி, நரகம் எல்லாமே வரும் சரிங்களா. ஆளுக்கு வந்து பார்த்தா கரையான். ஸோ இதுதான். அதை பாருங்கள். அவல் என்பதன் எதிர்ச்சொல் கரெக்ட். அவல் என்பதன் எதிர்ச்சொல் என்னென்னா, அவல்னால் உங்களுக்கு என்ன பொருள் தெரியணும் கரெக்டாக. புள்ளி, மீசை, சுவல் இரண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சூப்பர். ஆன்சர் என்னது? டி இரண்டும். பியும் சியும் வரும். அவல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும் சரிங்களா. சுவல்னாலும் இப்போ சுவல்னாலும் என்ன தெரியணும். அவல்னா என்னது? அப்போ அவல்னா என்னது? பள்ளம் சரிங்களா. அவல்னா என்னது? பள்ளம். மீசைனா மேலே, மேடு. ஸோ அப்போ இது வருமா? அதுக்காக சுவல்னா என்னது? சுவல்னாலும் என்னது? நம்மளுக்கு மேட்டு நிலம், மேடு சரிங்களா. அப்போ என்னது? மேட்டு நிலம் இல்லை மேடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீசைனாலும் மேடா, அப்போ 2 மீனிங் கரெக்டாகிறதுக்கு. அப்போ அவலுக்குனா பள்ளம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து மிசையும் சரிங்களா. மீசை கிடையாது, மிசையும் சுவலும் சரிங்களா. ஆஜர் என்ற அயற்சொல் குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டாங்க. ஆஜர்னா என்னது? அது ஒரு அரபி சொல். ஆஜர்னா என்னது? வருகை சரிங்களா. ஆன்சர் என்னது? வருகை. அப்போ என்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா சபையெல்லாம் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு பொருள் வரும். ஸோ ஆஜர்னா என்னது? அதுக்கு வந்து வருகை. ஆன்சர் வந்து ஏ வருகை. இது மற்றது நம்ம நிறைய ப்ரூஃப் காமிச்சா சரிங்களா. பாருங்கள், ஆஜர்னா வருகையை அரபி சொல்ல பாருங்கள். ஆஜர்னா இங்கே இருக்கு பாருங்கள், வருகை இந்த இருக்கா. அப்போ மற்றதெல்லாம் பாருங்கள், அல்லானா இறைவன், அமுல்னா என்ன செயல்படுத்துதல் சரிங்களா, அத்துனா எல்லை வரம்பு, அசல்னா உண்மை முதல் அது மெய் சரிங்களா, இமாம்னா தொழுகையாளர். ஸோ நிறைய இருக்கும். அடுத்து பாருங்கள், கஜானா சரிங்களா. கஜானா என்பதன் எந்த மொழி சொல்லுங்க கேட்போம். சமஸ்கிருதம், இந்தி, அரபு, போர்த்துகீசியம். ஸோ ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பர். ஆன்சர்னா அரபு சரிங்களா. ஆன்சர் சரிங்களா. கஜானானா அரபு. ஸோ அந்த அரபு நம்ம இதை கொடுத்துருக்கோம் அரபு சொல்லு. இது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கஜானானா கருவூலம். ஸோ அரபு மொழி சொல் சரிங்களா. அதை அகரவரிசைப்படுத்தின்னு கொடுத்தாங்க. இது என்ன சே வரிசை தான் கொடுத்தாங்க. சேலை வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சா, சா, சி, சி, சு இப்படி தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ சேவர்ஸை உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சின்னு படிப்பீங்களா. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி இப்படி பார்த்தீங்கன்னா இக்கு வரிசை. அதுக்கப்புறம் 2வது பார்க்கணும் சரிங்களா. 2வதுல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இச்சி, இஞ்சி, இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு தான் வரும். அப்போ இட்டில் என்னது வருது? டீ தான் வருது. ஸோ அப்போ செடி தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ செடியில் 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ல் நம்ம எழுந்து 2வது பார்க்கணும். அது 2வது பார்த்திங்கன்னா இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் எறல வரல. அதுக்கப்புறம் தான் இந்த இன்னெலாம் வரும். அப்போ 2வது இந்த செப்பு தான் வரும். 3வது செல்வம், 4வது சென்னை. ஏன்னா ஈஸியானது தான், நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் சரிங்களா. கூற்றுப்பாங்க. இஸ்திரி என்பது எபிரேய மொழிச்சொல் ஆகும். காரணம் இது சலவை என்ற பொருள் வந்துள்ளது. ஆமாம், கூற்று வந்து பார்த்தோன்னா தவறு, காரணம் சரி. ஏன் சார் கேட்டிங்கன்னா எபிரேயம் கிடையாது. அப்போ எந்த மொழி சொல்லு சார்னு கேட்டிங்கன்னா ஸோ இஸ்திரி இங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எபிரேய மொழி சொல் கிடையாது. இஸ்திரி என்பது என்ன மொழி சொல்னா அது வந்து ஒரு அரபி சொல் சரிங்களா. எத்தனை மொழி சொல்? அரபி சொல்னால இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. கூற்று அப்போ தப்பு, காரணம் வந்து சரி. ஏன்னா சலவை என்ற பொருள் தான் பிடிக்கும். அதுக்கு பார்க்கலாம். இஸ்திரினா சலவை, இது வந்து ஒரு அரபி சொல். ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. அதாவது தவறான இணையை தேர்ந்தெடுக்க கொடுங்க. குடிப்பதுக்குள் கொப்பளிப்பது பன்னீர் வீண் பெருமையை குறிக்கிறது கரெக்டு தான். குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது, நட்புகள் மங்காது கரெக்டு தான். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இது குணத்தின் வீழ்ச்சி கிடையாது, பணத்தின் சரிங்களா. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், மனசாட்சி உறுத்தும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பாக இருக்குது, சி. அதை பாருங்க 36 கொஸ்டினில் கீழ்கண்ட சொற்கள் எது சமஸ்கிருதம் மூலம் வந்த அயற்சொல் கேட்டிருக்காங்க. அலக்கு, நிக்கா, அகங்காரம், தாளம் கொடுத்துருக்காங்க. இதில் சமஸ்கிருதம் மூலம் வந்த சொல் எதுனா நம்மளுக்கு அகங்காரம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத மொழி சொல்லு முதல் இதாக தான் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதேமாரி சொல்லு படிக்கல, இது எந்த மொழி சொல்லுன்னு கேட்டாங்கன்னா நம்ம குறைய இருக்கும் தெரியுமா, குறைய கொடுத்தது படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கமான உள்ள சொல்ல படிங்க, அது மட்டும் படிங்க. மற்றதெல்லாம் உங்களை கைமீறி போணுச்சுன்னா படிக்க முடியாது சரிங்களா. இதுக்கு பொருள் வேணால் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இப்போ அகங்காரம்னா இருமாப்பு, செருக்கு, முனைப்பு, அப்படி யான் எனல் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஆனால் இதை டீட்டெயிலாக படிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால நம்மளும் ஃபார்மேஷன் பண்ணலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குலாம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 33 ஆன்சர் என்னது? பி. 34க்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்திரின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்,
எபிரியும் கிடையாது, அரபி சொல்லுன்னு சொல்லிட்டோம். இது சலவையின்னு கரெக்டாக பொருள் வருது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அப்போ ஆன்சர் சி. 35 கொஸ்டின் குடிப்பது கூழ் வீண் பெருமை தான், இதெல்லாம் கரெக்ட் தான். இது குணத்தின் வீழ்ச்சி கிடையாது, பணத்தின் வரும். ஸோ அது தப்பு. அப்போ 36 கொஸ்டின் பாருங்கள், சமஸ்கிருதம் மூலம் வந்த சொல்லுனா எதுனா அகங்காரம் தான் சமஸ்கிருதம் மூலம் வந்த சொல். குலாம், குலாம்னா வந்து பார்த்தா ஆயிடுச்சொல்லி எந்த பொருளை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. குலாம்னா என்னதுன்னா ஆன்சர் அடிமை. சரிங்களா, நம்ம இனிமேல் ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா, ஏன்னா வீடியோ பெருசாக போயிடும். ஏன்னா நம்ம பேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, குலாம்னா இருந்தால் அடிமை. பாருங்க, குலாம்னா அடிமை. கேசரினா இனிப்பு வகை. கைதினா சிறையாளி. சரிங்களா, கைதினா தலை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கச்சா அப்படின்னா கலவரம்னு கொடுத்துருக்காங்க. கட்டுமஸ்து தான் வலுவான உடல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி தான். ஏன் சார் ரெண்டுமே சரின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கச்சானா வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, கச்சானா வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் கிடையாது, இது தப்பு. ரெண்டாவது மட்டும் சரி. ஸோ வந்து கச்சானா தூய்மையற்றது மூலப்பொருட்கள் தான் வரும், கலவரம் வராது. சரிங்களா, அதுமாதிரி கட்டுமஸ்துனா கட்டான உடல் வலிமையான உடல் வரும். ஸோ வந்து அது ரெண்டாவது மட்டும் தான் கரெக்டு, ஃபஸ்ட்டு இவ்வளோ தப்பு. அப்போ 2 மட்டும் தான் சரி. சரிங்களா, அடுத்தல பாருங்கள், அக்கப்போர். இந்த 39 கொஸ்டின் மிஸ்ஸிங் இருக்கும். 39 கொஸ்டின் பாருங்க. ம் 39 கொஸ்டின் வந்து பொறுத்து கொடுங்க. சதாய்த்தல். சரிங்களா, சதாய்த்தல், தழுக்குதல், தாக்கல், ஜப்ஜாடான்னு கொடுத்துருங்க. அப்போ சதாய்த்தல்னா பகடி செய்தலா, கரெக்டு. அப்போ தழுக்குதல்னா என்னது வரும், மினுக்குதல்னு வரும். சரிங்களா, தாக்கல்னு என்னது, தாக்கல் பண்ணுதாங்க, பதிகை பண்ணுதாங்க. ஜப்ஜாடானா என்னது, முழுவதும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், சி. சரிங்களா, இதுக்கு வேணால் ப்ரூஃப் பார்த்துடலாம். அதுக்கு ப்ரூஃப் பாருங்களேன். கச்சா கட்டுமஸ்து பார்த்துருமா, சதாய்த்தல் பகடி செய்தல் இருக்கா, ஜப்ஜாடானா முழுவதும், தழுக்குதல்னா மினுக்குதல், தாக்கல்னா பதிகை. முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் கொஸ்டின் பாருங்க, 40 கொஸ்டின். அக்கப்போர் என்பது எந்த மொழி சொல்லுன்னு கேட்டாங்க. சமஸ்கிருதம், இந்தி, உருது, போர்த்துகீசியம். உருது மொழி சொல்ல ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்க, அக்கப்போர். ஸோ பார்த்திங்களா, நம்ம ஃபஸ்ட்டு எழுத்தை தான் வச்சுருக்கோம். அலக்குனா அப்படி, தனியாக, தனிமை. அஸ்திவாரம்னா அடித்தளம் அர்த்தம். கிஸ்தி என்ற சொல்லி சரியான பொருள் கேட்டாங்க. கிஸ்தினா இது வரி. கிஸ்தினா என்னது வரி, அதாவது நம்மளுக்கு நம்ம அயற்சொலுக்கு பேடி கொடுத்துருப்போம். அதில் பார்த்தா காலினா வெற்றிடம், காஜினா நீதிபதி, கிஸ்தினா வரி, குலாம்னா அடிமை, கேசுனா இனிப்பு வகைன்னு கொடுத்துருப்போம். அதுதான். அடுத்த பாருங்க, அலமாரி என்னும் சொல்லி பேச்சு வழக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு என்னது, இது பேச்சு வழக்கு, அலமாரி, இதுதான் கரெக்டு. இப்போ இது அப்போ என்னது, எழுத்து வழக்கு. அலமாரிங்குது, இதுதான் எழுத்து வழக்கு. இந்த போட்டிங்கன்னா பேச்சு வழக்காக இருக்கும். இந்த இருக்கா, இது பேச்சு வழக்கு. சரிங்களா, இது எழுத்து வழக்கு. சரிங்களா, அறிவாள் தான் சரியான எழுத்து வழக்கு. அருவெறுப்பில் அருவறுப்பு தான் சரியான எழுத்து வழக்கு. அரைக்கீரை சொல்லக்கூடாது, அரைக்கீரை. சரிங்களா, இதுதான் சரியானது. சரிங்களா, இந்த அறையெல்லாம் யூஸ் பண்ணுங்க, தப்பு. அடுத்த பாருங்கள், கன்சாலிடேஷன்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. அழுந்துதல், திண்மையாதல்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ கன்சாலிடேஷன் என்னது, அழுந்துதல், திண்மையாதல்னு அர்த்தம். 44 கொஸ்டின் பாருங்க, இளங்கன்று பயமறியாது இந்த பழமொழி குறிக்கும் பொருள் கேட்டுங்க. பிறரிடம் நம்பிக்கை, அனுபவமின்மை, பெருமை, வாலிப துணிவு. அப்போ வாலிப துணிவு தான் சரியான ஆன்சர். எய்தவன் இருக்க அம்பை நோவான் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தப்பபிப்பிராயம். சரிங்களா, அதாவது அந்த அபிப்பிராயம் சொல்லுவாங்களா, அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா, தப்பபிராயம். சரிங்களா, அதுதான். ஸோ வந்து பார்த்தோன்னா இது நம்ம கொடுத்துருக்கிறது தான் அப்படி எடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பாருங்கள், மாறுபட்ட ஒன்றை தெரிவிச்சுக்க பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ஈர்கொல்லி, இந்நாள், இழப்பம், இறைச்சின்னு கொடுத்துருக்கோம். இதில் என்ன சார் மாறுபட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா நுணுக்கமாக படித்தா தான் போட முடியும். இப்போ பாருங்கள், ஈர்கொல்லி, ஈர்கொல்லின்னு இருக்குது, ஈர்கொல்லின்னு இருக்கா, ஈர்கொல்லின்னு இருக்குது இதில். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பாருங்கள், ஈர்கொல்லி கரெக்டாக இருக்குது. இந்நாள்னு இருக்குது, இந்நாளுக்கு பாருங்களேன், இது பேச்சு வழக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இது எழுத்து வழக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த பாருங்கள், இழப்பம், இறைச்சி. இழப்பம் எழுத்துவழக்கு, இறைச்சி எழுத்துவழக்கு. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா 3 இது எழுத்துவழக்கு. சரிங்களா, எழுத்துவழக்கு. இந்த இந்நாள் மட்டும் பேச்சு வழக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ அதுதான் தப்பு. அதை பாருங்க, ஆ இ ஊ ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகும். சரியான உதாரணம் கொடுங்க. அது காலம், அது காலத்தில் அது இதுன்னு சொல்ல வல்லினம் மிகாது. ஸோ அது தப்பு. இ ப்ளஸ் சிறுவன், இச்சிறுவன். ஊ ப்ளஸ் தீவு, உந்தீவுன்னு கிடையாது, உத்தீவுன்னு வரணும்.
இளம் ப்ளஸ் பறவை கிடையாது. இளமை ப்ளஸ் பறவை தான் இளம் பறவைன்னு வரும். இளம் ப்ளஸ் பறவை வராது சரிங்களா. அதாவது இளமை ப்ளஸ் பறவை தான் நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது சேர்த்து எழுதுனீங்கன்னா இளம் பறவைன்னு வரும். இளம் பறவைன்னு வரும். ஸோ இப்போ இளம் பறவை இது பிரிச்சிங்க, இளப்பறவை வரும். இது தப்பு, இது தப்பா. அது காலத்தில் இக்கு வராது. ஸோ இது தப்பா. அப்போ ஈ கூட்டல் சிறுவன் தான் இச்சிறுவன் சரிங்களா. ஆ இ உ என்ன சொற்கள் எடுத்து வலிமை மிகவும் அப்போ இச்சிறுவன் அதுதான் கரெக்டு சரிங்களா. அதாவது எப்படி கூறினான் என்பது சரியான வடிவம் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படி எப்படி என்பதுக்கு பின் வலிமை மிகவும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்படி இப்படி என்ன சொல்லிக்கப்புறம் வலிமை மிகவும் அப்படி ரெண்டு கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரிதான். அடுத்த பாருங்கள், கீழே ஒன்று சரியான இணைவு எதுன்னு கொடுத்துட்டு அங்கு இங்கு உங்கு எதுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கு செல், இங்கு காலம், உங்கு கிழவி, அங்கு பேசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சரியான இணைவு எதுனா அங்கு செல் தான் கரெக்டு சரிங்களா. இங்கு ப்ளஸ் காலம், இங்கு காலம், இங்கு காலம், அங்கு இதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படி சென்டென்ஸே வந்து தான் பிரித்தெழு சேர்த்துக்கு மாதிரி தப்பாக அப்படி கொடுத்துட்டாங்க சரிங்களா. உங்கு ப்ளஸ் கிளவி உங்கிழவின்னு கிடையாது சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன சார் வருதுன்னா உங்கு கிளி அப்படி தான் வரும். இப்போ பாருங்க, இங்கு ப்ளஸ் காலம் என்ன வரும்? இங்கு காலம் இப்படி தான் வரும். அங்கு பேசு அது என்ன ஆகும்? அங்கு பேசுன்னு ஆகும் சரிங்களா. அப்போது அங்கு ப்ளஸ் செல் கரெக்டாக இருக்குது சரிங்களா. ஏன்னா அங்கு இங்கு உங்கு எனக்கு இடப்பொருளை உணர்த்தும் சுட்டு சொற்கள் பின் வல்லினம் மிகவும், அதனால் அது மிகுது சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழே உள்ள இடத்தில் வள்ளி மிகும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது ஏது சரிங்களா. அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதில் வலி மிகும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வலி மிகாத இடம் தான். அது என்ன சொல்லணும் வலி மிகாது. அப்போ எந்த என்ன சொல்லு தான் வலி மிகும். ஸோ அந்த இந்த எந்த என்ன சொற்களை எடுத்து வலி மிகும், அதனால் இது மிகும் சரிங்களா. அதை பாருங்க, சரியான கூட்டுகளை தெரியுங்க. முன்னர் பின்னர் வலிமிகும் கொடுத்துருக்காங்க. அன்று இன்றி பின் வலிமிகும் கொடுத்துருக்காங்க. அன்று இன்று வலிமிகும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, அன்று அதாவது முன்னர் பின்னர் சொல்லுக்கப்புறம் வலிமை மிகவும் ஏன் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா. பாருங்க, முன்னர் கூறினேன் சரிங்களா. முன்னர் கூறினேன் ஸோ வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எது அன்றி இன்றி தானே இருக்குது. அன்றினா வந்து பாரு அன்றி செய்வேன் வல்லினம் மிகும். அன்றி செய்யேன் இல்லை அன்றி செல்லேன் அப்படின்னு இருக்கும், அதில் மிகும். இன்றிக்குனாலும் அப்படி தான், இன்றி செல்லேன் இன்றி அப்படின்னு வந்துடும். அன்று இன்று சொற்கள் எடுத்து வலி மிகவும் கொடுத்துருக்காங்க. அன்று இன்று சொற்கள் எடுத்து இது வலி மிகாது, அதனால இதை நோட் பண்ணிக்கணும் வச்சுங்களா. அன்று இன்றுன்னு எப்படி? அன்று போனான், இன்று பார்த்தான் சரிங்களா. அப்போ அன்று போனான் அவ்வளோதான். அன்று போனான் சரிங்களா. அதை பாருங்க, இன்று பார்த்தான் சரிங்களா. வலினும் மிகாது. ஸோ அப்போ பார்த்தா வலி மிகும் கொடுத்தா இது மிகாது. அப்போ 1 2 மட்டும் தான் சரி சரிங்களா. அடுத்த பாருங்க, உங்கு யாங்கு உந்தன்னு கொடுத்துருக்காங்க. உங்கு ப்ளஸ் சுருட்டு உங்கு சுருட்டுன்னு கொடுத்துருக்காங்க. யாங்கு ப்ளஸ் தேடினா யாங்கு தேடினா கொடுத்துருங்க. அப்போது உங்குன்னு என்ன சொல்கிறது வலி மிகுமா மிகாதானு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா தான் அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு சரியான விடை அளிக்க முடியும். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்கு சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். அப்போ உங்கு சுருட்டுங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா அங்கு இங்கு உங்கு என்ன சொல்லுறது வல்லினம் மிகும். யாங்குன்னு சொல்ல அடுத்து வல்லினம் மிகுமான்னு தெரியணும் சரிங்களா. அப்படின்னா தான் இந்த கொஸ்டினை போட முடியும். இப்போ யாங்கு என்ன சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகுமா கேட்டால் மிகும், ஆனால் இங்கே என்னது மிகலை. அப்போ இது தப்பு. அப்படி என்ன எழுதும்? யாங்கு இத்து வந்திருக்கணும். ஸோ வரல. அப்போ என்ன வரும்? ஆங்கு யாங்கு யாங்கு ஈங்கு சரிங்களா. இந்த சொற்கள் எடுத்தால் வல்லினம் மிகும். அதாவது ஆங்கு யாங்கு ஈங்கு இந்த சொற்கள் எடுத்தால் வல்லினம் மிகும் சரிங்களா. அப்போ இது தப்பு. உந்த கால்னு இருக்குது. இந்த உந்த என்ன சொற்கள் எடுத்து வல்லினம் மிகுமான்னு உங்களுக்கு தெரியணும். ஆமாம் மிகும். அப்போ என்னது? அந்த இந்த உந்த என்ன சொற்கள் எடுத்து வல்லினம் மிகும். அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் மட்டும் இத்து வரல. அப்போ இது மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ தப்பு. அப்போ 1 3 தான் சரி சரிங்களா. 53 கொஸ்டின் பாருங்கள். ஓரல் தொழில்மொழி பொறுத்துன்னு கொடுத்துட்டு பை தா இ ஐன்னு கொடுத்துருக்கோம். பாம்பின் படம் வலிமை கடுகு நெறியும் கொடுத்துருக்கோம். அதை பாருங்களேன். இப்போ ஆன்சர் இதுக்கு என்னதுன்னா 1 2 4 3 தான் கரெக்டு. அது பைக்குன்னா பாருங்கள் பாம்பின் படம். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சுருந்தேன் சரிங்களா. நம்ம சொன்னோம்னா லேட்டாக போகும் சரிங்களா. தாக்கு வந்து பார்த்தா வலிமை, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரி. இதேமாரி தான் நம்ம பிடிஎஃப்லாம் வரும் சரிங்களா. ஐனா கடுகு,
குவாலிட்டியாக தான் இருக்கும் வச்சுக்கலாம். அதை பாருங்கள், கீழ்கண்ட கூட்டுகளில் தவறான தேர்ந்தெடுங்க கொடுங்க. ஓமை தொகையில் வலிமிகும் இருக்காங்க. 7ஆம் வேற்றுமை தொகையில் வலிமிகும். 3ஆம் வேற்றுமை உறுப்பு பயனோட தொகையில் வலிமிகாது. அந்த இந்த உந்த இன்னும் சுற்று திருப்பின் வலிமிகும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3ஆம் வேற்றுமை உறுப்பு பயனோட தொகையில் வலிமிகாதுன்னு கேட்குறாங்க. அது வலிமிகும். ஸோ வந்து பார்த்தா அதுதான் தப்பு. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா. நேர்பவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா. நேர்பவர்னா எதுனா நண்பர் மாதிரி ஒன்று வரும். நேரார்னா பகைவர் மாதிரி ஒரு மீனிங்கில் வரும் சரிங்களா. அதனால் நேர்பவர்னா பொருள், இது அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா நேரார்னா பகைவர் மீனிங்கில் வரும். அதனால தான் அதுக்கு ஆன்சர் எதிர்ச்சொல் நேரார். அடுத்து பாருங்கள், குடி ப்ளஸ் பிறந்தார் குடி பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. எந்த விதி பின்பற்றப்படுன்னு கேட்டுட்டு 2ஆம் வேற்றுமை உறுப்பு பயனுடன் தொகையா, அதாவது 7ஆம் வேற்றுமை தொகையிலா, இல்லை இடப்பொருள் உணர்த்தும் சொற்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எந்த இதுனா குடி பிறந்தார்னா 7ஆம் வேற்றுமை தொகையில் தான் இந்த குடி பிறந்தார் அந்த விதி வருது. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது அடுதல். அடுதல்னா இந்த சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே அங்கே கொடுத்தது வந்து பார்த்தா அடுத்தல் சரிங்களா, அப்படின்னு கொடுத்துப்போம். இது அடுதல்னால் என்னதுன்னா நிறைய மீனிங் இருக்குது. எப்படின்னா சமைத்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொல்லுதல் அப்படின்லாம் மீனிங் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து கொல்லுதல் அந்த மீனிங்கில் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தா இங்கே அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா ஆடாது இருத்தல். கொல்லுதலோட ஆப்போசிட் என்ன ஆடாது இருத்தல். ஏன்னா சரிங்களா. அடுதலோட மீனிங் என்னதுன்னா கொல்லுதல் அல்லது சமைத்தல் இப்படின்னு மீனிங் வரும். ஸோ அந்த கொல்லுதலுக்கு வந்து பார்த்தோன்னா இது தான் ஆடாது இருத்தல் அப்படி. அதனால் ஆன்சர் டி. அதான் பாருங்கள், பொறுத்துக்க ஆகப்பாடு அசனம் அசுன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த சைடு பார்த்தா மேகம் மொத்தம் மூச்சு சோறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆகப்பாடுனா மொத்தம், அசனம்னா சோறு, அசுனா மூச்சு, அம்னா மேகம் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஸோ சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திசை என்னும் பொருள் தரும் சொல்லுன்னு கொடுத்துட்டு அசு ஆஞ்சி ஆசனம் ஆசைன்னு கொடுக்கலாம். அப்போ ஆசை என்னும் குறிநெடில் வேறுபாடு, இதெல்லாம் குறிநெடில் வேறுபாடு சரிங்களா. குறிநெடில் வேறுபாடு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் இதுவும் குறிநெடில் வேறுபாடு. என்ன டாபிக்னா குரல் நெடில் வேறுபாடு டாபிக். ஆசைனா இது திசை இருக்கா. அதை இந்த டாபிக் என்னதுன்னா ஆணை என்னும் சொல் பொருள் தரும் யாதுன்னு கொடுத்தது ஆத்தி சரிங்களா. ஆத்தினா என்னதுன்னா இதுவும் அதே மாதிரி தான். குறுநெடில் வேறுபாடில் ஆணைனா ஆத்தி அப்படின்னு இருக்கும். இது என்ன டாபிக்னா குறுநெடில் வேறுபாடு டாப்பிக்கில் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை அவங்க ட்ரிஃப்ட் விட் அப்படின்னு இருக்குது. கலைச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. மிதவை பாசி சரிங்களா. அப்போ பாருங்க, ட்ரிஃப்ட் வீட்னா மிதவை பாசி சரிங்களா. கோலம் இன்னும் சொல்லின் பொருள் கொடுத்துட்டு உருண்டை அழகு ஒரு வகை நெஞ்சு ஒரு பறவைன்னு கொடுங்க. அப்போ ஒரு வகை நெஞ்சு தான் கரெக்ட். ஏன்னா இது ஒளி வேறுபாடு டாபிக் சரிங்களா. ஒளி வேறுபாடு டாப்பிக்கில் பாருங்கள், கோலம்னு இது ஒரு வகை நெஞ்சு, இந்த கோலம்னா உருண்டை, இந்த கோலம்னா அழகு வேடம், மா கோலம் அளவு ஒப்பனை, இதே மாதிரி வந்து கோலை கொழுந்துக்கெலாம் இருக்கும். படிச்சுக்கோங்க சரிங்களா. ஷபர்கோஷ்னா மணற்பாறை வகையை சொல்லுது. மணற்பாறை வகை சரிங்களா. சபர்கோஷ்னா மணற்பாறை வகை சரிங்களா. பேச்சுவழக்கு எழுத்துகளுக்கு சரியான இணை கொடுங்க. அருகம்புல்னு கொடுத்தாங்க. ஒரு கால் கோமியம் தசை சதை. இது எதுனா பேச்சுவழக்கு எழுத்துகளுக்கு டாப்பிக்கில் அருகம்புல்னு இருக்கா. இதை நான் மாற்றி கொடுத்துருக்கோங்க. பேச்சுவழக்கு எழுத்துகளுக்கு சரியான இணையை தான் கேட்டிருக்கோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவழக்கு எழுத்துகளுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இதுவும் தப்பாக தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இது பேச்சுவழக்கு, இது எழுத்துவழக்கு. இது பேச்சுவழக்கு ஒரு கால், இந்த ஒரு கால் தான் எழுத்துவழக்கு. ஸோ இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோமியம் இது பேச்சுவழக்கு, இது கோமயம் என்பதுதான் எழுத்துவழக்கு. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதை என்பது பேச்சுவழக்கு, தசை என்பது தான் எழுத்துவழக்கு. ஸோ அதுவும் மாற்றி தான் கொடுத்துருக்கோம். அனந்தம் என்னும் சொல் பொருள் தரும் பொருள் வேறுபட்டது எதுவும் கேட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குறுநெடில் வேறுபாடு பிடிஎஃப்ல இருக்கும். குப்பைமேனி, சிறுகாஞ்சொரி, நன்னாரி, நெற்பொறின்னு கொடுக்கும். அப்போ குப்பைமேனி, இது நன்னாரி எல்லாம் இருக்கா. ஸோ வந்து இதுதான் சரியானது சரிங்களா. நெற்பொறி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் இருக்கும். ஸோ அதுதான் தப்பானது. அடுத்த பாருங்கள், அகரவரிசைப்படுத்துக்க. இது சா வரிசை தான். சா தான் ஃபஸ்ட் வரும். அதான் சா சி, அதாவது சு சே அதாவது சோ வரும். ஸோ ஆன்சர் இதுதான் ஈஸியானது தான். அடுத்த பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டு ஹியூம்லெட், ஹியூம்ஸ், குனோல், லஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தா சரியான இணை வந்து பார்த்தீங்கன்னா குனோல், அதான் தனி குன்று, இதுதான் கரெக்டு. இப்போ ஹியூம்லெட்னா என்ன சார்னு கேட்டால் பெருமலை மண்படிவு, ஹியூமஸ்னால் வந்து பார்த்தா தலைமட்கு, குனோல் அப்படின்னா வந்து பார்த்தா தனி குன்று, லஸ்டர்னா தான் மிளிர்வு சரிங்களா. இப்போ என்ன குனோல் மட்டும் தனி குன்று மட்டும் தான் கரெக்டு. இதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. 67 கொஸ்டின் ஆன்சர் அது. அதான் அகரவரிசை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 67 கொஸ்டின் கேவரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கோ வராது, கூ வராது, கே தான் வரணும். காக்கு அப்புறம் காக்கா கீ கூ, அப்போ ரெண்டாவது தான். இதை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும்.
அடுத்த பாருங்கள் 69 கொஸ்டின். தோல், பசலை, நுழை, துளைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தேமல், தொழுவம், வெகு தூரம், இழிவும் கொடுத்துருக்காங்க. அப்போ தோலுக்கு என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா, தோலுக்கு தான் தொழுவும் வருமா, பசலைக்கு என்ன வரும், பசலைக்கு வந்து பார்த்தா தேமல் வருமா, நுழைக்கு என்ன வரும், இழிவு வருமா, துளைக்கு என்ன வரும், வெகு தூரம் வரும். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தா 2, 1, 4, 3 தான் வரும். துளைக்கு பாருங்கள் வெகு தூரம், அதுபோல் தராசு வரும். இந்த துளைக்கு துலாவு என்னும் ஏவல், துளைனா துவாரம், வாயில் கூட வரும். தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் சருமம், புகழ், அழகு வரும். நம்ம கட்டது இந்த தோல் தான் தொழுவும். இந்த தோல்னா புயம் கூட வரும். சரிங்களா, ஷோல்டர் குறிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுழை, பசலையும் கொடுத்துப்போம். நுழைனா இழிவு, செம்படவர் குளத்தை குறிக்குது. பசலைனா தேமல், பொன்னிறம், மகளிர் நிற வேறுபாடு குறிக்குது. இந்த பசலைனா ஒரு வகை கொடியை குறிக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எட்டன் என்பது எம்மொழி சொல்லுன்னு கேட்டிருப்போம். எட்டன் என்பது கன்னட மொழி சொல்லு. இது இந்த கன்னட மொழியில் நம்ம கொடுத்துருப்போம். கன்னட மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டன் இருக்கும். சரிங்களா, அதான் எட்டன் என்ன மூடுன்னு அர்த்தம். அது வந்து ஒரு கன்னட மொழி சொல்லு. சரிங்களா. எகத்தாளம்னா பரிகாசம், குலுக்குனா ஆடுதல், மினுக்குதல். சரிங்களா, அது பிறமொழி சொல்லி கண்டறிக்கன்னு கொடுத்துட்டு பொய், வால், வலியிலி, பட்டாக்கத்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொய், வால், வலியிலினா இதெல்லாம் தமிழ் மொழி சொல். பட்டாக்கத்தி என்பது தான் பிறமொழி சொல். ஏன்னா கன்னட மொழியில் பட்டாக்கத்தி வரும் பாருங்க. இந்த பட்டாக்கத்தி இதான் கன்னட மொழியில் பட்டாக்கத்தி. அதுக்கு தான் தமிழில் வால். இப்போ வால், பொய், வலியிலி. சரிங்களா, அகதியர் தான் வலியிலின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அப்போ இந்த 3 வந்து என்னது, இது நம்மளுக்கு பிறமொழி சொல் கிடையாது, தமிழ் சொல் 3. இந்த பட்டாக்கத்தி மட்டும் கன்னட மொழி சொல்லில் வருது. ஸோ அது மட்டும் பிறமொழி சொல். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான பேஜோலக்கு எழுத்துறக்கு இணையை தென்றங்குறது கட்டில், கட்டில், கடுசு, கடிது, கடப்பாறை, கடப்பாறை, கட்சி, கட்சின்னு கொடுத்துங்க. இப்போ தவறானதுன்னா கடுசு, கடிது தான். ஏன் சார் தவறானது கடுசு, கடிசுன்னு சொல்கிறீங்கன்னா, கடுசு, கடிசுக்கு எப்படி வரும்னா, இங்கே பாருங்கள், கடுசு கடிசுன்னு வரும், கடிதுன்னு வராது. சரிங்களா, கடிசுன்னு வரும். இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. அப்போ கடுசுன்னா கடிசுன்னு வரும். ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. புக்கு பார்த்தலாம். கடுசு பாருங்கள், கட்டில், கட்டில் கரெக்டாக இருக்குது. கடுசுனா பாருங்கள் கடிசுன்னு வரும்னு சொன்னேன்னா கட்சி, கட்சி கரெக்டாக இருக்குது. கடப்பாறைக்கு இந்த இறை தான் வரணும், இது கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் ஆலகம் என்பதன் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா சுரைக்கொடி. ஆலகம்னா என்ன பொருள் வரணும், சுரைக்கொடி. ஏன் சார் சுரைக்கொடின்னு வரும்னு கேட்டிங்க, இது குரில் நெறியில் இருப்பது. அலகம், ஆலகம் அப்படின்னு நம்ம கேட்டிருப்பாங்க. அலகம், ஆலகம். அப்போ ஆலகம்னா பாருங்கள் பெண்மயிர், மயிர் குளர்ச்சி, பன்றிமுள், மழைநீர், மழைநீர், நீர், காண்க, வெள்ளை இருக்குது. அப்போ ஆலகம்னா இது சுரைக்கொடியை குறிக்குது. சரிங்களா. அதை பாருங்க மேசோஸ்பீன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லி கலைச்சொல் இருக்காங்க. இடைவெளி மண்டல அடுக்குன்னு அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கும், பார்த்துக்கிடுங்க. சரிங்களா. அகரவரிசையத்தில் அகரவரிசையில் எல்லாம் வரிசை தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே 2ல் ஏதாவது ஒன்று வரப்போது. மா, மா, மீ, மீ, மூ. அப்போ மீக்கு அப்புறம் தான் மூ வரும். அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் வந்து சி. இதெல்லாம் ஈஸியான தான். பாருங்க பொருள் கண்டறிக்கன்னு கொடுத்து இது ஓரெழுத்தோர் மொழி கொண்டு வச்சுருக்கோம். சரிங்களா. நூ, நூ நம்ம கொடுத்தது தான். நூனா புகழ், நூ நெடில்னா யானை. சரி பாருங்க, நூனா புகழ், நூனா யானை. சரிங்களா. அப்போ வேற என்னலாம் வருது பாருங்க, தியானம், தோணி, நிந்தை, நேரம் வருது. அணிகலம், ஆபரணம், எள் கூட வருது. எது, நூ நெடிலுக்கு. சரிங்களா. அகரவரிசை அடுத்தது தான் பாருங்கள். சா வரிசை தான் வச்சுருக்காங்க. சால சி, சா, சி 3மே இருக்குது. அதை சி, சூ வரணும். அப்போ இதுக்கப்புறம் தான் மற்ற வரும். அப்போ இதுதான் ஈஸியானது தான். அகரவரிசை ரொம்ப ஈஸியானது. ஏ இன்னும் ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யமன், பருமை, கருமை, பெருமை. அப்போ என்ன வரும், பெருமை தான் வரும். அப்போ பாருங்கள், ஏன்னா அம்பு, இருமாப்பு, உயர்ச்சி, உயர்வு, குகை, சிவன், செலுத்துதல், திருமால், பெருமை வந்திருக்காங்க. ஆன்சரு குரில் நெறில் வேறுபாடில் என்ன வச்சுருக்கோம்னா, இது ஒளி வேறுபாடு இருக்கலாம். இந்த ஒளி வேறுபாடு டாப்பிக்கை கொண்டு நம்ம குரில் நெறியில் வச்சுருக்கோம். எப்படின்னா மண்ணு, மான். சரிங்களா. மண் ஒளி வேறுபாடு உண்டு. மான் ஒளி வேறுபாடு உண்டு. சரிங்களா. அதில் தூக்கி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், மண்ணில் மண்ணா பூமி, மான்னா பாருங்கள், மான்னா பெருமை. இப்போ மான் இருக்கா ஒரு விலங்கு, அதான். இப்போ பாருங்கள் மானி கூட நம்ம கேட்டிருந்தாங்களா, குள்ளன். சரிங்களா. மானி, மாமன் கேட்டிருந்தது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், இருபொருள் குறிக்கும் சொற்களும் கொடுத்துட்டு முறுக்கு, வாணி, அணு, வேல்னு கொடுத்துருக்காங்க. இந்த முறுக்குன்னா என்னதுன்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒளி வேறுபாடு டாப்பிக்கில் கொண்டு எடுத்து நம்ம பிடிஎஃப்ல இருக்கும் பாருங்கள். அதை தான் இருபொருள் குறிக்கும் சொற்கள்னு நம்ம சிலபஸ் படி ஃபார்மேஷன் பண்ணியிருப்போம். முறுக்கு, வாணி, அணு, வேல்னு இருக்குது. இப்போ முறுக்குன்னா என்னதுன்னு பாருங்கள், இந்த சைடு எலுமிச்சை, பலா, கூடாரம், இடிக்குடி. சரிங்களா. நோய், இறப்பு, மன்மதன், கந்தன் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தலாமா நம்ம பாருங்கள். முறுக்குன்னா எலுமிச்சை, பலா. சரிங்களா. மற்றது பாருங்கள், முருகுன்னா பார்த்துங்க, முறுக்கு. மெய்யூரைனா உண்மை சொல்லு, மெய்யூரைனா கவசம், அங்கி, இப்படிலாம் இருக்கும்.
வாணினா கூடாரம் இடிகொடி சரிங்களா. அதான் நகர ஒளியற்பால் அணுனா நோய் அல்லது இறப்பு சரிங்களா. அணிகம்னா இது கேட்டிருப்பாங்க சிவிகை படை சேனை இதெல்லாம் சரிங்களா. அணங்கு கேட்டிருப்பாங்க. அணங்குனா எது மன்மதன் காமன் இதெல்லாம் கேட்டது தான் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. ஸோ நோட் பண்ணிக்கங்க. வேல்னா கந்தன் மன்மதன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிழையான இணை கண்டறியும் கொடுத்துட்டு குறை பிறை பீலை பனை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளி வேறுபாடு டாப்பிக்கில் நம்ம எடுத்துருப்போம். குறைனா பாருங்கள் சுருக்கு இருக்கா. பிறைனா பாருங்கள் பிறைனா உரைமோர் இருக்கா. பீலினா தான் துன்பம் சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் சரிங்களா. பீலினா துன்பம். இது எந்த பீலை கொடுத்துருக்கோம் இந்த பீலை கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பீலை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பீலைனா தான் துன்பம் சரிங்களா. இந்த பீலைனா தான் துன்பம் நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த பீலைனா தான் துன்பம் இந்த பீலை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அது தப்பு சரிங்களா. அது பனைனா பருத்த இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஆப்ஷன் ஏ பி டி கரெக்டாக இருக்குது. சி தான் தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள் பொருந்தா சொல்லி கண்டறியும் கொடுத்துட்டு அரியாப்பிள்ளை காணா காட்சி ஓடா குதிரை 3 ஈடுகட்ட இது மாதிரி பயிற்சியில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்போ இதுதான் தப்பு. பொருந்தாதது இதுதான் தப்பு. ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை என்னும் பழமொழியின் பொருள் கண்டறியும் கொடுங்க. அனுபவ அறிவு அர்ப்பனுக்கு மதிப்பு அர்ப்பனுக்கு அறிவு அற்ப அறிவுன்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம எங்கே பழமொழியில் உள்ள நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பேஜ் அந்த பேஜில் கேட்டது தான் அதுதான் சரிங்களா. ஸோ அந்த அர்ப்பனுக்கு மதிப்பு தான். அதாவது ஆலையே இல்லை அந்த ஊரில் இழுப்பப்பூ வந்து சர்க்கரையாக இருக்கும். ஆலையில்லா ஊருக்கு அந்த இழுப்பப்பூ கூட சர்க்கரை ஆலை மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதுதான் அது. துன்பம் பீடை என்ற போன்ற பொருள் தரும் ஒரு சொல்லை காண்க கொடுத்துட்டு பாருங்களேன் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். இந்த பீழைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது துன்பம் பீடை வரும். இந்த பீழைக்கு என்ன வரும்னு பார்த்துருக்கோம். அதுதான் பாருங்கள் பீழைனா துன்பம் பீடை. இந்த பீழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணலுக்கு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அதை பழமொழி நிறைவு செய்யன்னு கொடுத்துட்டு அடி டேஷ் நஞ்சு நுனி டேஷ் அமிழ்தம். அப்போ அடிநாக்கில் நஞ்சு நுனிநாக்கில் அமிழ்தம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவா ஜெகன் அந்த பழமொழிகள்லேருந்து சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணுறது. அடிநாக்கில் நஞ்சு நுனி நாக்கில் அமிழ்தம். அடுத்து பாருங்கள் பழமொழி நிறைவு செய்யன்னு கொடுத்துட்டு அமாவாசை பானை என்று டேஸுக்கு தெரியுமா. அமாவாசை பானை என்று டேஸுக்கு தெரியுமா. இது அந்த அமாவாசை பானை தான் என்று அதுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா பூனைக்கு நாய்க்கு மாட்டுக்கு பெருச்சாளிக்கு எது நாய்க்கு. இந்த பாருங்கள் அமாவாசை பானை என்று டேஸுக்கு தெரியுமா. இதுவும் அதே தான் கிவா ஜெகன் பழமொழிகள்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான். அது எரிச்சொல் கண்டறியும் கொடுத்து கோன்னா பாருங்கள் கோன்னா அதோட எரிச்சொல் கேட்டுங்க. கோன்னா வந்து பார்த்தா வளைதல் அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தா நிமிர்தல். ஸோ அவ்வளோதான். கொட்டாவி என்னும் சொல் பிழை எண்ணில் அச்சொல்லின் திருத்த சொல் காண்கன்னு கேட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தா அற்பாவி அப்பாவி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான். கொட்டாவின்னா என்னது அதோட ஆன்சர் வந்து பார்த்தா கெட்டாவின்னு அர்த்தம் சரிங்களா. இதுக்கு எங்கே இருக்குது சார்னு கேட்டிங்கன்னா இது பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்கு. நம்ம என்ன கேட்டிருக்கோம் கொட்டாவி என்னும் சொல் பிழை எண்ணில் சரிங்களா. கொட்டாவி சரிங்களா. கொட்டாவி என்னும் சொல் பிழைன்னா என்னது பேச்சு வழக்கு எனில் அதோட திருத்த சொல் கேட்கணும். திருத்த சொல்னு என்னது கெட்டாவி. கெட்டாவின்னு என்னது எழுத்து வழக்கு கேட்டிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா. இதே மாதிரி தான் அங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பித்தளாட்டம் என்னும் சொல் எம்மொழி சொல்னு கேட்டிருக்கோம். கன்னட மொழி சொல் பித்தளாட்டம் பாருங்கள் அக்காடா அக்கறை அப்படிலாம் இருக்கும். பித்தளாட்டம் பொய் அதுக்கு சரிங்களா. பட்டா கத்தினா என்ன வாள் இதெல்லாம் நிறைய வரும். சரி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு சரிங்களா. அடுத்து பாருங்கள் சதீர் என்ற அயற்சொலுக்கு தமிழ் சொல் கிடைக்கும். முறைகேடு எல்லை தோல் எளிது. அப்போ என்னது எல்லை தான் வரும். ஸோ அதை பாருங்கள் சதீர்னா எல்லை திறம் நாட்டியம் முடிஞ்சுதா. நாள் என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. இது வந்து எதுனா நமக்கு ஒளி வேறுபாடு டாபிக் வரும். செருக்கு காலம் இழிவு அழகு அப்போ செருக்கு தான் வரும் ஆன்சரு. அதை பாருங்கள் நாள் 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 நாள்னா 4 இந்த நாள்னா குற்றம் செருக்கு இந்த நாள்னா தினம் காலம் சரிங்களா. மற்றதும் நோட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. கூலம் 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 கூலி சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒளி வேறுபாடு தான் வரும். கூலம் கூலம் கூலி 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 3 ஒளி வேறுபாடு தான் வரும் எல்லாமே. இப்போ கூலம்னா பாருங்கள் பஸ்ஸு இந்த கூலம்னா எள்ளு இந்த கூலம்னா குப்பை இந்த கூலினா குள்ள பஸ்ஸு. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் 4 1 2 3 தான் வரும் சரிங்களா. நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் நோட் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சு படிங்க சரிங்களா. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்துடும். கணப்பு இது என்னது ஒளி வேறுபாடு டாபிக் சரிங்களா. கணப்புனா பாருங்கள். அப்போ கணப்புன்னு எதுனா இப்போ இதுக்கு பாருங்கள் ஆன்சர் பார்த்துலாம். கணப்புனா இந்த சூடு இந்த கணப்புனா அழுத்தம். அப்போ பாருங்கள் சூடு அழுத்தம் ஆன்சர் பி சரிங்களா. 94 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏரோலைட்ஸ் ஏரோசோல் ஆன்டி சைக்ளோன் அபோஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்துலாம் சரிங்களா. ஏரோலைட்ஸ்னால் விண்வீழ்கள் ஏரோசோல்னால் புழுதி
சரிங்களா. ஆன்டி சைக்ளோன்னா எது சூறாவளி, அபோஜினா புவி அண்மை. சரிங்களா. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க அழகு அழகு அழகுன்னு வரும், அலம் அலம் அலம்னு வரும், அழகு 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 மானி. சரிங்களா. அப்போ அழகுனா இந்த பாருங்களேன், அழகுனா சேவல். ஆனால் நம்ம எந்த அழகில் கொண்டு சேவல் கொடுத்துருக்காங்க, இந்த அழகில் வந்து தான் சேவல் வரும், ஆனால் இந்த அழகில் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. அது அலம்னா பிணம். சரிங்களா. அலம்னா பிணம் கரெக்டாக இருக்குது. அது அழகுனா கூர்மை. சரிங்களா. இந்த அழகு தான் கூர்மை வரும், அப்போ அந்த அழகுகளை கொண்டு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. மானினா மாமன் கொடுத்துருக்காங்க, அது 2 சொல்லி நீ தான் வரும். சரிங்களா. மானினா மாமன், இந்த 2 சொல்லி நீ தான் வரும், அப்போ வந்து பார்த்தா அது தப்பு. ஸோ அது அப்போ இது தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது பி மட்டும் தான் கரெக்டு. 96 கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கலைச்சொல்லாம் தவறான இணையை தேர்ந்தெடுவது மோட், நிம்பஸ். சரிங்களா. நப்பீன், சால்ட் பிட் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தா தவறான இணை கேட்டுங்க. மோட்னா அகலி தான், நிம்பஸ்னா கார்முகில் தான், நிப்பீன் அப்படின்னா வந்து பாலைக்குன்று தான். சரிங்களா. சால்ட் பிட்னா உப்புமேடு கிடையாது, அது உப்பு குழி. சரிங்களா. இப்போ அகலி, கார்முகில், பாலைக்குன்று, உப்பு குழி. சரிங்களா. உருஸ் அப்படின்னா என்ற ஐயச்சொல்லி தமிழாக்கம் கேட்க திருவிழா. சரிங்களா. உருஸ்னா திருவிழா, கசர்னா குறைவு, கலால்னா சாராயம். சரிங்களா. கஜானானா கருவூலம், காயம்னா உறுதி நிலையானன்னு வரும், காலினா வெற்றிடம்னு வரும். அடுத்து பாருங்க என்ன, பொருந்தாத பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம எங்கேருந்து எடுப்போம், குறுநிலை வேறுபாடு கொடுத்துருப்போம்ல, அதில் தான் ஆன்று, நிறைந்து, விரிந்து, நீங்கின்னு கொடுத்துருப்போம். சரிங்களா. சுரை, அதாவது ஆன்றுக்கு என்னெல்லாம் பொருந்தாதுன்னு கேட்டு, ஆன்று பாருங்கள், ஆன்றுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத பொருளை கேட்டிருப்போம், அதாவது குறுநிலையில் கேட்டிருப்போம். பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்கோம். நிறைந்து, விரிந்து, நீங்கி, இது 3 இருக்கா, அப்போ சுரை மட்டும் இல்லை, ஸோ அதுதான் பொருந்தாது. சரிங்களா. பேச்சொலக்கு எழுத்தொலக்கில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கான். ஊறுகாய், ஊறுகாய், ஊர்கோலம், ஊர்கலம், ஊருனர், ஊருனர், எஃகு, எஃகுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து சரியானது தான் கேட்டிருக்கோம். ஸோ இதுதான் கரெக்ட். சரிங்களா. ஊறுகாய் இதை மட்டும் தான் கரெக்டு. ஏன்னா ஊர்கோலம்னா ஊர்கோலம்னு வரணும். சரிங்களா. அங்கே பாருங்கள், ஊர்கோலத்துக்கு வந்து ஊர்வலம்னு வரணும், ஊருனருக்கு இது ஊருனர்னு வரணும். ஸோ இது பேச்சொலக்கு, இதுதான் எழுத்துலக்கு சரியானது. ஊறுகாய், ஊறுகாய் இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. எஃகு, எஃகு என்ன வரணும், ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எஃகுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஃகுன்னு வரணும். ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ பாருங்கள், இது தப்பு. அப்போ ஆன்சர் ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். பழமொழியை நிறைவு செய்க டேஸ் ஏற விட்ட நாய் போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள் என்னும் புக்லின் தான் எடுத்திருக்கு. நம்ம கொடுத்த ஃபஸ்ட் வீக் கொடுத்த பிடிஎஃப்ல தான் இருக்கும். சரிங்களா. அப்போ டேஸ் ஏற விட்ட நாய் போலனா கழுகு, பூனை, பருந்து, அணில் அப்படின்னா இது அணில் ஏற விட்ட நாய் போல. அப்போ அணில் தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் 100 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டுக்கோம்னு பார்த்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். சரிங்களா. 100 கொஸ்டினுக்கு அதிகமாக யார் எத்தனை மார்க் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேட்ச் வந்து பார்த்தா செகண்ட் வீக் போயிட்டு இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தா செகண்ட் வீக் ஆரம்பிக்குது. ஸோ இதேமாதிரி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்களா. கொற்றவை பேட்ச்சு சரிங்களா. ஃபஸ்ட் வீக் முடிஞ்சுட்டு, ஸோ செகண்ட் வீக்லேருந்து நான் சில பேர் கேட்டீங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கலாமான்னு. செகண்ட் வீக்கு நாளைக்கு சரிங்களா ஸ்டார்டிங் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிடுவீங்கன்னா மட்டும் சேர்ந்துக்கலாம், மற்றதை பொறுத்த வரைக்கும் யாரும் சேரக்கூடாது. சரிங்களா. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. தமிழில் எவ்வளோ தான் நீங்கள் நிறைய மெட்டீரியலும் படிக்கணும், அதுதான் டெஸ்ட்டும் போடணும். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் போட்டுகிட்டே இருந்தாலும் முடியாது. அதை கரெக்டான மெட்டீரியல் படிக்கணும், கரெக்டான டெஸ்ட்டு போடணும், கரெக்டான அனாலிசிஸு, கரெக்டான நம்மளாம் வந்து பார்த்தா கொடுக்குறத மட்டும் படித்தா போதும், வேறு எங்கேயுமே நீங்கள் படிக்க வேண்டாம். சரிங்களா. நம்ம கொடுக்குறது மட்டும் அளவுக்கு மீறி தான் கொடுப்போம், அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா படிக்க முடியாது, அப்படி கொடுப்போம். அளவுக்கு மீறினா அதுக்குன்னா தேவையில்லாதான் கொடுக்க மாட்டோம், தேவையானதை கரெக்டாக வீக்லி கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். நம்ம கொடுத்த மட்டும் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். சொல்லுவாங்க சார் 5 மார்க்குக்கு எக்ஸா விளாண்டு படிக்கணும் அப்படிம்பாங்க, 5 மார்க் லக்கில் வரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. 95+ கண்டிப்பாக அந்த தடவை எடுப்பாங்க எல்லாருமே. நீங்களும் அதில் எடுக்கணும்னா, ஒரு ஆளாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பேட்சில் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா. தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஜிஎஸ்சிலையும் மார்க் எடுக்கணும். தமிழில் மட்டும் மார்க் எடுத்தால் போதாது, ஜிஎஸ்சியில் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதுவும் தேவை தான். தமிழும் நீங்கள் விட்டுறக்கூடாது, ஜிஎஸ்சியும் விட்டுறக்கூடாது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் 95, அதாவது நல்ல டாப் ஸ்கோரும் இந்த தடவை 2024 95 வரும். ஜிஎஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் 80-85+ வரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா போன தடவை தமிழ் 87 எடுத்தவங்க இந்த தடவை கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கீங்களோ அவ்வளோ நல்லா படிங்க. ஏன்னா டேஸ் இருக்குது, காம்படிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுல காம்படிஷன் கொஸ்டின் தரமாக தான் இருக்கும். ஈஸியாகவும் கேட்டாலும் நம்ம தயாராக இருக்கணும், கஷ்டமாக கேட்டாலும் தயாராக இருக்கணும், மீடியமாக கேட்டாலும் தயாராக இருக்கணும், எப்படி கேட்டாலும் தயாராக இருக்கணும். சரிங்களா. நம்ம பேட்ச் கொஸ்டின்னு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல்லாம் படிச்சிங்கனாலே போதும். கொஸ்டினும் நம்ம இன்னும் எக்ஸாம்
டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுத்தினவங்க நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? இதுதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் போயிடும், யாரும் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் மேட்ராலாக லேஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு பொருளுக்கும் நம்ம இப்படி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உருசு திருவிழா மட்டும் கொடுத்தப்போ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் சொல்லலாம். சொன்னோம்னா என்ன லேட் ஆகும். இப்போ பாருங்களேன், ஒளிவேறுபாடில் மற்ற இதுக்கு அலம் அலம் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதே பார்த்திங்கன்னா மாணவன் மாணவன், மான் மான் இப்படின்னு எல்லாத்துக்கும் சொன்னோம்னு வச்சுங்களேன், ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி முடிச்சேன். இதே பாருங்கள் 1 மணி நேரம் ஆகிட்டு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தா அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.